அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எள்ளு போட்டு மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படியே வந்து இஎம்ஐ முறையில் வந்து நம்ம பொருட்களை வாங்குறது ஹராமா ஹலாலா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் வந்து மட்டனை வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து முழு தனியா, அப்புறம் வந்து மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன் நம்ம இதையும் வறுத்து நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எள்ளை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே நம்ம வந்து வறுத்துக்கலாம். எள்ளை வந்து ரொம்ப மிதமான தீயில் வறுத்துக்கணும், இல்லைன்னா அது வந்து கருகி போயிடும். இது அப்புறமா நான் வந்து வெங்காயத்தையும் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும். அதை வந்து நம்ம இந்த இஎம்ஐ முறைப்படி வாங்குறது ஹராம் அல்ல. மாதாந்திர தவணைப்படி பொருட்களை வாங்குவது அனுமதிக்கப்பட்டது. எப்போது வந்து அது ஹராமாகும் என்றால் அந்த இஎம்ஐயை வந்து வட்டி கலக்கும் போது அது ஹராமாகும். இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வட்டி இல்லாமல் நம்ம எப்போதுமே வந்து வாழ கற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லது. அப்புறமா நான் வந்து ஆயிலில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதை மாதிரி பிரியாணி இலை கொஞ்சமாக நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம முதல்ல சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா. இல்லைன்னா வெங்காயத்தோட ஸ்மெல் வரும். அதனால் நம்ம நல்ல வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் ஆயிலில் வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனை வந்து வேக வச்சு நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா வேக வைக்காமல் இதை மாதிரி நீங்கள் குக்கரில் வந்து வெங்காயம் கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் மட்டனில் போட்டு அந்த குக்கரில் வந்து அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து குக்கரில் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மட்டன் வந்து நல்ல சாஃப்ட் ஆயிரும். குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அதனுடைய இஞ்சி வெள்ளை பூண்டோட ஸ்மெல் போகிற வரை நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணணும். நம்ம சீக்கிரமாக பண்ணும்போது குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எந்த குழம்பாக இருக்கட்டும், கொஞ்சம் நம்ம நல்லா வந்து ஆயிலில் மசாலா வந்து நல்லா ஸ்மெல் போகிற வரை ஃப்ரை பண்ணணும். அப்புறமா நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிட்டு, அப்புறம் ஒரு தக்காளியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து நம்ம இது கூட வந்து தனியா பவுடர் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இல்லை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து நம்ம வந்து இந்த கொரியாண்டர் பவுடரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் மட்டனை வந்து நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது கூட. சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த சூப் இருக்குது இல்லையா, இந்த மட்டனுடைய சூப்பு, அதை வந்து நம்ம இந்த இதில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமும் தண்ணி ட்ரை ஆகும்போது இது மாதிரி அடி பிடிக்கும். அதனால் நம்ம அந்த மட்டனுடைய சூப்பே வந்து நம்ம போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆயிலில் வந்து நம்ம ஆயில் பிரிகிற வரை நம்ம இதை நம்ம வேக விடலாம். அப்புறமா இந்த முழு தனியா, அப்புறம் சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம சூப்பு எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நீங்கள் வந்து கிரேவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் கூட, இந்த எள்ளு கூட கொஞ்சம் தேங்காயும் நம்ம சேர்த்து எள்ளு கூட வறுத்துட்டு அப்புறம் தேங்காயும் அரைச்சி ஊற்றுக்கும் போது நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்ல திக்காக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குன்னா தேங்காய் தேவை வேண்டாம். இது வந்து பருப்பு சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரசம் சாதத்துக்கு கூட நம்ம இதை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்காங்க. நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.